அதாவது ராதிகா, கந்தக பூமியான சிவகாசியில் அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசுகள் தயாரிக்கும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் காலங்களில் பட்டாசு ஆலை விபத்துகளை தடுக்க பட்டாசு ரசாயன மூலப்பொருட்கள் கலவை செய்யும் பணிகளை காலை நேரங்களில் நிறைவு செய்ய வேண்டும் என மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் பட்டாசு ஆலை நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். பட்டாசு தயாரிப்பதற்கான பயன்படுத்தப்படும் பொட்டாசியம் நைட்ரேட், சல்பர், சோடியம் ஆக்சைடு உள்ளிட்ட ரசாயன மூலப்பொருட்களை வைத்து மணிமருந்து, முனை மருந்து கலவை செய்யும் பணிகள் வழக்கமாக அதிகாலை துவங்கி நண்பகல் வரை நடைபெறும். இந்த நிலையில் தற்போது நிலவும் வெயிலும் தாக்கத்தினால் ரசாயன கலவையில் ஏற்படும் வேதியியல் மாற்றம் காரணமாகவே வெடி விபத்து ஏற்படுவதாக அதிக வாய்ப்புள்ளதாக அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பட்டாசு ஆலைகளை விபத்துகளை தடுக்க மிகவும் அபாயகரமான ரசாயன கலவை பணிகளை அதிகாலை 6 மணிக்கு துவங்கி காலை 10 மணிக்குள் முடித்திட வேண்டும் என தொழிலாளர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் எனவும் உற்பத்தியாளர்கள் மற்றும் பட்டாசு தொழிலாளர்களுக்கு மத்திய வெடிபொருள் கட்டுப்பாடு துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இவர்கள் பட்டாசு விதிமுறைகளை முறையாக பின்பற்றுகிறார்களா எனவும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ராதிகா.